ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தோன்னா கோல்டு பேரு. நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் போய்ட்டு என்ட்ரிஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோஸில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து சேனல் பேட்டர்ன் நல்லா மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸை பார்க்க முடியும். அது மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும். அப்போ இது வந்து பார்த்தோன்னா அப்பர் ட்ரெண்ட் லைனில் நமக்கு வந்து 2 லைன் வந்து ட்ரா பண்ணுவோம். சேனல் பேட்டர்னில் 2 லைன் ட்ரா பண்ணுவோம். ஒன்று அப்பர் ட்ரெண்ட் லைன், இன்னொன்று லோயர் ட்ரெண்ட் லைன் நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்தோன்னா லோயர் ட்ரெண்ட் லைன், இது வந்து அப்பர் ட்ரெண்ட் லைன். அப்பர் ட்ரெண்ட் லைனை நம்ம வந்து மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தோன்னா லோயர் ட்ரெண்ட் லைன். லோயர் ட்ரெண்ட் லைன் பார்த்தோன்னா நமக்கு இங்கே இருக்குது ரிஜெக்ஷன்ஸ். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இது இந்த 2 லைன் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சேனல் பேட்டர்ன் ஸ்ட்ரக்சரோடு இருக்கும். சப்போஸ் இல்லை ஒரே ஒரு சைடு மட்டும் தான் நமக்கு வந்து மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குன்னா அதை வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் லைனாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சேனல் பேட்டர்ன் நம்ம சொல்லியிருந்தோம் டீட்டெயிலாக. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அப் சைடு இருக்க அந்த லைனை வந்து நம்ம விட்டுட்டோம். அதுக்கப்புறம் லோயர் ட்ரெண்ட் லைன் மட்டும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் வீடியோஸ். அது மாதிரி இது வந்து ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட், சி பாயிண்ட்டை பொறுத்தவரையும் ட்ரெண்ட் லைனை பொறுத்தவரையும் நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்கும். அப்படி இல்லைனா ஒரு புல் பேக் ஆகும். நம்ம வந்து எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். இது வந்து சிம்பிளான மெத்தட் தான். மார்க்கெட்டில் நம்ம வந்து டெய்லி வாட்ச் பண்ணுறோம் அப்புடின்னா நமக்கு அதை பற்றின விஷயங்கள் நிறைய தெரியும். அது மாதிரி நோட் பண்ணணும். ஒரு ஃப்ரீ டைமில் என்ன பண்ணால் நோட் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணோம்னா அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது நோட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு மெத்தடாக இருக்கும். அப்படின்னா தான் நாளை பின்ன ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்தா எந்த மாதிரி என்ட்ரிஸ் போடணும் அப்படின்றது நமக்கு வந்து புரிய வரும். ஓகேங்களா? இது சேனல் 2 லைனையும் நம்ம கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சேனல் பேட்டர்ன். சப்போஸ் நமக்கு வந்து ஒரே ஒரு லைனை மட்டும் மல்டிபிள் லைன் ரெஜிஸ்டன்ஸை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ட்ரெண்ட் லைன். சப்போஸ் நம்ம ட்ரெண்ட் லைனை வச்சு ட்ரேட் பண்ணுறோன்னா அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஏ பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன், செகண்ட் ரிஜெக்ஷன் அண்ட் தேர்ட் ரிஜெக்ஷன். எப்போயுமே ட்ரெண்ட் லைனை பொறுத்தவரையும் தேர்ட் ரிஜெக்ஷன்லாம் வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்கும். அப்படி பார்த்தா நமக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ட்ரெண்ட் லைனை பொறுத்தவரையும் 2 டைப் ஆஃப் என்ட்ரி எடுக்கலாம். பிரேக் அவுட் என்ட்ரி இல்லைனா புல் பேக் என்ட்ரி. இது வந்து பார்த்தோன்னா புல் பேக் மெத்தட், பிரேக் அவுட் மெத்தட். இந்த இடத்துல சி பாயிண்ட்ன்றது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வர கொடுத்துருந்துச்சு. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எல்லா வீடியோஸும் சொல்லுவோம். அது மாதிரி பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சு. அதுவும் பார்த்தோன்னா மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஜோன்ஸை நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதாவது எப்போயுமே மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தோன்னா அந்த மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஜோன்ஸை தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். அப்படி பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த ஜோன்ஸில் இருக்க ரிஜெக்ஷன்ஸை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கேருந்து ஃபாலோ ஆகிருக்கு. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. கரண்ட்டு மார்க்கெட்டுக்கு மேலே இருக்குது, நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது கரண்ட்டு மார்க்கெட்டுக்கு மேலே இருக்கனால ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகிருக்கு. அதுவும் டெய்லி டைம் ஃப்ரேம் வேறு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்தது பார்த்தோன்னா பிரேக் அவுட் கொடுத்தது. அங்கேருந்து நமக்கு வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சொல்லுவோம் எல்லா வீடியோஸ்லேயும். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி சின்னதாக ஒரு கேண்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு இன்வெர்டட் கேமர் மாதிரி வந்துரு இங்கே இருக்குது. ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவோம். ஷூட்டிங் ஸ்டார் ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே வந்து ஸ்பின்னிங் டாப் கேண்டில். இந்த மாதிரி கண்டினியூஸாக நமக்கு வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்துச்சு. அப்புறம் பார்த்தோன்னா இந்த இடத்துலையும் பார்த்தா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஸ்பின்னிங் டாப் கேண்டில். மொத்தம் இந்த ரேஞ்சு ஃபுல்லாமே பார்த்தோன்னா நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கேண்டில்ஸ்டிக்ஸ். அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக எடுக்க முடியல அப்படின்னாலும் நமக்கு அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக போய்ட்டு என்ட்ரிஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடைசியாக பார்ப்போம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். நம்ம இங்கே எடுத்திருந்தோம்னா நமக்கு வந்து இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் இந்த ரேஞ்சஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம் எவ்வளோ ஃபால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8700 பாயிண்ட்ஸ் வரை நம்மளால் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருந்திருக்க முடியும். அதாவது எவ்வளோ நாள்னா 39 நாட்கள். அதாவது 1.5 மாதம், கிட்டத்தட்ட 1.5 மாதம். ஏன்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
இப்போ எடுத்திருந்தாலும் நம்மளால் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்க முடியும். அப்போ இந்த என்ட்ரி எடுத்தவங்களுக்கு ஓகே, என்ட்ரி எடுக்காதவங்களுக்கு இந்த என்ட்ரியை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து கண்டினியூவாக போஸ்ட் போட்டு தான் இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து எந்த மாதிரி என்ட்ரிஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் எப்பயுமே ஜோன் டு ஜோன் தான் ரெஸ்பெக்ட் பண்ணும். அப்படி பார்த்தா நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் பார்த்தா நமக்கு வந்து மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஜோன் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தா நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஜோன் இருக்குது. இது ஒரு ஏரியா. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த இடத்துல நமக்கு வந்து கேண்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்த்துட்டு நம்ம வந்து செல்லிங்க்கான என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட் சேனல் பேட்டர்னுக்குள்ளே சுற்றிட்டுருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஜோன் பார்த்தோன்னா இந்த ஜோன். அதுக்கடுத்த ஜோன்ஸ்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் இருக்க மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஜோன்ஸ் இங்கே இருக்குது. ஜோன்ஸ் இதையும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணோம். இதுக்கடுத்து எந்த ஜோன்ஸை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ரேஞ்சில் ஒரு ஜோன் இருக்குது, இதை ரெஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறமும் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஜோன்ஸில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம். அப்படி இல்லைனா இந்த ஜோன்ஸ் நம்ம லாஸ்ட்டாக இருக்க ஜோன்ஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ராங் சப்போர்ட், இதுதான் கடைசியாக இருக்க சப்போர்ட் ஜோன். இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த லோ, அந்த பேட்டர்னோட லோ வரையும் போகும். அதுலேயும் இத்தனை ஜோன்ஸ் இருக்குது. அப்போ இத்தனை ஜோன்ஸையும் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் கண்டினியூவாக பிரேக் அவுட் கொடுக்குமா அப்படின்னா அதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கம்மி. ஒவ்வொரு ஜோன்ஸையும் மார்க்கெட் பார்த்தோன்னா நமக்கு என்ன சொல்கிறது, பிரேக் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் போகும். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆனது, அடுத்த ஒரு புல் பேக் மாதிரி போயிட்டு இப்போ திரும்ப இங்கே வந்து வரும். நெக்ஸ்ட்டு ஜோன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ஜோன்ஸ் வரை வரும். அடுத்து இங்கேருந்து ஒரு புல் பேக் மாதிரி போயிட்டு அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ். ஓகேங்களா, இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ், இந்த ஜோன்ஸில் போயிட்டு நமக்கு வந்து ரிவர்சல் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜோன்ஸை வந்து பிரேக் அவுட் கொடுக்கும். இப்படி மாற்ற நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். இது என்ன ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்னா நம்ம வந்து லோயர் ஹை லோயர் லோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த மெத்தடுக்கு பேர். இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து லோயர் ஹை, இது வந்து லோயர் லோ. ஏன்னா இது வந்து இந்த இதுக்கும் கீழே இருக்குது. அதாவது லோயர் ஹை, இது வந்து லோயர் ஹை லோயர் லோ, அதாவது இதுக்கும் கீழே இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மீனிங். ஸோ ஓகேங்களா, நமக்கு வந்து இதான் ஸ்ட்ரக்சர். இப்போதைக்கு நெக்ஸ்ட்டோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இப்படி தான் இருக்க போகுது. வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கங்க. ஆனால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம இந்த இடத்துல என்ட்ரிஸை மிஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். அதாவது மார்க்கெட் இந்த ஜோன்ஸ் வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து நம்ம வந்து செல்லிங் போனாலும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணோம்னா, அங்கேருந்து நம்ம செல்லிங் போகிறோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் ரேஞ்சு இந்த ரேஞ்சஸ். ஓகேங்களா, அதாவது ஜோன் டு ஜோன் ட்ரேட் மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நம்ம ஸ்கேல்பிங் இந்த மாதிரி மெத்தட்ஸ்க்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிங்க. நம்ம டார்கெட் வந்து பார்த்தோன்னா இந்த பேட்டர்னோட லோ. ஓகேங்களா, நம்ம வந்து டெய்லி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.